السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அன்னலாரை துன்புறுத்துதல். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோன்றிய நபிமார்களின் சமூகத்தினர் தம் நபியை மறுத்து முறை தவறி நடந்து கொண்டது போல, ஏன் அதற்கு மேலாக மக்கத்து காஃபிர்கள் அன்னலாரிடம் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். அன்னலாருக்கும் அவர்களின் தோழர்களுக்கும் சொல்ல முடியாத துன்பத்தை விளைவித்தனர். மற்றெல்லா நபிமார்களை விட தாம் அதிக துன்பத்தை அனுபவித்ததாக அன்னலாரே கூறியுள்ளார்கள். சிலர் பாதையில் முல்லை வைப்பார்கள், சிலர் கேலி பேசுவார்கள், சிலர் கவிஞர் என்றும் மந்திரவாதி என்றும் கூறுவார்கள், மற்றும் சிலர் பைத்தியக்காரர் என்றும் கூறுவார். சில நேரங்களில் சில சமூக விரோதிகள் அன்னலார் தொழும்போது அவர்களின் புனித மேனியில் ஒட்டகத்தின் மலக்குடலை போட்டு விடுவார்கள். அன்னலாரின் கழுத்தில் போர்வையை சுற்றி முறுக்கி இழுப்பார்கள். இதே தீனுக்காக நபியவர்களின் 2 புதல்விகள் விவாகரத்து செய்யப்பட்டனர். ஆனாலும் அன்னலார் அனைத்தையும் சகித்து அல்லாஹ்வுடைய தீனை பரப்புவதில் உறுதியாக ஈடுபட்டிருந்தார்கள். அன்னலாரின் அறப்பணியை தடுத்திட மக்கத்து காஃபிர்கள் எவ்வளவோ முயன்றும் தோல்வியை அடைந்தனர். 2வது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். இலைகளில் இறையாற்றல். அல்லாஹ் தஆலா மனித உடலில் இரத்த சுழற்சிக்காக நரம்புகளை அமைத்திருப்பது போன்று இலைகளின் உட்புறத்தில் தண்ணீரை கொண்டு செல்வதற்காக நுண்ணிய வலைகளை விரித்து வைத்துள்ளான். இந்த வலை தாவரங்களுக்கு தண்ணீரையும் வெப்பத்தையும் கொண்டு செல்கிறது. நுண்ணிய இந்த துளைகள் இலைக்கு மேல் இருந்திருக்குமானால் சூரிய வெப்பத்தை தவிர்ப்பதற்காக தாவரங்களிலிருந்து தண்ணீரை வெளியேற்றிவிடும். இதனால் தாவரம் வாடிவிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா தனது ஆற்றலினால் இந்த துளைகளை இலைகளுக்கு உள்ளே அமைத்து தாவரங்கள் வாடிவிடாமல் காத்துள்ளான். 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. மார்க்க கல்வியின் அவசியம். தீனின் கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. லுஹருக்கு முன் 4 ரக்காயத்து சுன்னத் தொழுவது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரின் முன் சுன்னத் 4 ரக்காயத் மற்றும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காயத் ஆகியவற்றை எப்போதும் விட்டதில்லை என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தஹஜ்ஜுத் எண்ணத்துடன் தூங்குதல். எவர் தூங்கும்போது இரவிலிருந்து தஹஜ்ஜுத் தொழும் எண்ணத்துடன் படுத்து பிறகு தூக்கம் மிகைத்து தூங்கிவிட்டால் அவர் எண்ணப்படியே தொழுகை நன்மை கிடைக்கும். நியத்தின் காரணமாக அவரின் தூக்கம் அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு தர்மமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. ஹராமான பொருளால் தர்மம் செய்தல். உங்கள் செல்வத்திற்கான ஜகாத்தை வழங்கிவிட்டால் அது உங்களின் கடமையாகும். மேற்கொண்டு செய்யும் தர்மம் நஃபீலாகும். எவர் ஹராமான முறையில் பொருள் சேர்த்து அதை தர்மம் செய்தால் அதனால் அவருக்கு எந்த பயனும் இல்லை. மாறாக ஹராமான வட்டி லஞ்சம் ஆகிய வழிதனில் பொருள் ஈட்டியதற்கான தண்டனை கிடைக்கும் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமான பொருளால் செய்யக்கூடிய தர்மத்தை பற்றி விளக்கினார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக இச்சையின் விளைவு. எவர் உலகில் தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறாரோ அவர் மறுமையில் தனது ஆசைகளிலிருந்து தடுக்கப்படுவார் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பு: தனது எல்லா ஆசைகளையும் உலகத்தில் நிறைவேற்ற முயற்சி செய்யக்கூடாது, இல்லையெனில் மறுமையில் ஒன்றும் கிடைக்காது. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சொர்க்கவாசிகளின் அருட்கொடைகள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறினார், இது உபதேசமாகும். நிச்சயமாக இறை அச்சமுடையவர்களுக்கு அழகிய இருப்பிடம் உண்டு, நிலையான தோட்டங்களும் உண்டு. அது அவர்களுக்காக திறந்து வைக்கப்பட்டவையாக இருக்கும். அதில் அவர்கள் பஞ்சனைகள் மீது சாய்ந்தவர்களாக பணியாளர்களிடம் ஏராளமான கனி வகைகளையும் பானங்களையும் கேட்பார்கள். அவருடன் கீழ்நோக்கிய பார்வையுடைய ஒரே வயதுடைய கன்னிகளையும் இருப்பார்கள் என சூரா சாதிலே சொர்க்கவாசியின் அருக்கொடை பற்றி அல்லாஹ் விளக்குகிறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். எல்லா நோய்க்கும் சிகிச்சை. உங்களில் யாராவது நோயுற்றால் அல்லது வேறு எவராவது நோயுற்றால் இந்த துஆவை ஓதுங்கள் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரப்புனா அல்லாஹுல்லதி ஃபிஸ் ஸமாஇ தகத்தஸ இஸ்முக அம்ருக ஃபிஸ் ஸமாஇ வல் அர்தி கமா ரஹ்மத்துக ஃபிஸ் ஸமாஇ ஃபஜஅல் ரஹ்மதக ஃபில் அர்தி இக்ஃபிர் லனா ஹுபனா وخطايانا
أنت رب الطيبين أنزل رحمة من رحمتك وشفاء من شفائك على هذا الوجع. இன்ஷா அல்லாஹ் இவர் சுகம் பெறுவார். இந்த ஹதீஸ் அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபுதாவுத் ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. இந்த விளக்கமாவது இந்த துவாவை நோயாளி ஓதிக்கொண்டே இருக்கவும் அல்லது வேறு யாராவது ஊதி விடவும். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக முஸ்லிம்கள் யாவரும் சகோதரர்களே, ஆகவே உங்கள் இரு சகோதரர்களிடையே நீங்கள் சமாதானம் உண்டாக்குங்கள், இன்னும் உங்கள் மீது கிருபை செய்யப்படும் பொருட்டு நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என சூரா ஹுஜராத்திலே அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் எந்த நல்லவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டு நம்மை தவிர்த்தானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைர். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.